into extraordinary people. அதுக்கு நீங்கள் பேரை மாற்றிடாதுங்க அதுக்குன்னு. ஆனால் உண்மையிலேயே இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலேருந்து வரும்பொழுதோ கோயில் நிலைமை என்ன நினச்சி வந்திருப்போம், ஐ எம் ஆர்டினரி பர்சன். உண்மைதான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சம் பீப்புள் ஹவ் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். அப்படின்னா எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் தங்களை தாழ்ந்தவர்கள் தான் நினைப்பாங்க. அவன் அரண்மனை இருந்தாலும் குப்பை மேட்டிலிருந்து தான் வந்தான் நினைப்பான். ஆனால் நாம் சாதாரணவர்கள் அல்ல. we are not ordinary people. பாருங்க, 139 சங்கீதம் 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவர்கள், அதன் ஆத்துமாக்கு நன்றாய் தெரியும். ஸோ we are wonderfully and beautifully created by God. We are not ordinary people. ஸோ நம்மளை நம்ம தாழ்த்துவது முறையாகாது. அதுக்குன்னு நம்மலாம் இமயமலை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நான்லாம் 10 மலை தான், இமயமலைக்கு போக முடியாது. இப்போ we are ordinary, but God exalts us to a great height. ஏன் கடவுள் மாற்றுகிறார், ஏன் மாற்ற விரும்புகிறார் என்றால், we are special creation. நாம் சிறப்பானவர்களாக கடவுள் உருவாக்கப்பட்டார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இப்போ ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க தோட்டத்தில் நல்லா தான் இருந்தாங்க. பிறகு செய்யக்கூடாதது செய்தாங்க. வாங்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க. அதான், if you disobey you will be punished. கீழ்ப்படியா விட்டால், இந்த கீழ்ப்படியது என்ன கேட்டாலும் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அது கெட்ட வார்த்தையாம். கீழ்ப்படியது கெட்ட வார்த்தையாம். எப்படி இருக்காத? ஏனென்றால் இந்த காலத்து பிள்ளைங்க வாடானா போறானே, போடானா வரானே, உட்காரான நிற்கிறானே, because they don't like to obey. But ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியவில்லை. But God changes and transform people. பாருங்க, his first miracle, முதலாவது அற்புதம், சாதாரண தண்ணியை சிறப்பான திராசு ரசமாக்கினார். not ordinary wine, the best wine. அப்ப நம்ம கடவுள் பாருங்க, he like to create something special, you know. கல் எடுத்து மாணிக்கமாக்குறார். அப்போ நம்ம கூப்பிட்டது என்ன காரணம்? It is God will to make everyone Christ like, கிறிஸ்துவை போல். இப்போ பழைய ஏற்பாடு கதை நம்ம படிச்சு பார்த்தீங்களா? அதாவது, நீ கடவுளை வழிபடுறாயா பால வழிபடுறாயா? அப்போ நம்ம கிறிஸ்துவை வழிபட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். லைக் ஆடம், நாம் ஆதாம் போல கிரியேட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படியாததுனால நாம் தண்டிக்கப்பட்டோம். ஆனால் கடவுள் அதில் விட்டுறல. God is a God who loves us. நம்மளை நேசிக்கிற கடவுள். He gave us another chance. இன்னொரு சான்ஸ் கொடுக்குறார். என்ன செய்தார்? இன்னொரு ஆதாம் அனுப்பினார். அவர் யாரு? ஜீசஸ். முதல் ஆதாம் வெற்றிகரமான தோல்வி. எப்படிப்பட்ட தோல்வி? சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர். அப்போ கடவுள் பார்த்தாரு, சரி விட்டுறக்கூடாது. God sent another Adam. அப்போ அவர் வந்தார், முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். பாருங்க, இயேசு சாகிறதுக்கு முன்பதாக கெத்செமனி தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பாருங்க, ரொம்ப வல்லமையான ஜெபம். அது பாருங்க, வேர்வு கூட ரத்தமாக மானதமா இருக்குமா. சொல்றாரு, ஆண்டவரை உம்முடைய சித்தமானால் இந்த சிலுவைக்கு போகாம பார்த்துக்கோ. பிறகு என்னது சொன்னார்? பட் நாட் மை வில், என்னோட சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் போல் ஆக கடவுது. லெட் யுவர் வில் பி டன். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட சித்தம் போல் நடக்கட்டும். ஆமென். Actually, we are human, you know.
பொதுவாக பாருங்க, நமக்கு வேண்டியதை நம்ம கேட்போம். நெவர் மைண்ட் காட் வாட் யூ திங்க், பரவாயில்ல, தட் இஸ் செகண்டரி ஒப்பீனியன். மை வில் பி டன், பிகாஸ் வி ஆர் ஹியூமன். அப்ப கடவுள் பாருங்க, நம்ம சாதாரண பிள்ளைகளா இல்லை பிகாட்டன் சைல்டா? பாருங்க, இயேசு ஞானசானம் பெற்றவன வானத்து சத்தம் வந்து, திஸ் இஸ் மை பிலவட் சன். வேதத்தில் இன்னொரு சன் இருக்கு, என்ன சொல்றது? ப்ரொடிகல் சன், கீழ்ப்படியாத மகன். கீழ்ப்படுகிற மகனும் இருந்தான், அதான் ஜீசஸ். கீழ்ப்படியாத மகன் தான் ப்ரொடிகல் சன். அப்போ நம்ம எந்த இதில் சேர்ந்தவன் என்று நம்ம கீழ்ப்படிதலை பொறுத்து இருக்குது. அப்போ ஜீசஸ் said, not my will, let your will be done. அப்போ எப்படி நம்ம வளர்ச்சி அடைகிறோம்? how do we grow? what is our model? நமக்கு முன்மாதிரி யாரு? லூக்கா 2:52 வாசிக்கிறோம். இயேசு எப்படி வளர்ச்சி பெற்றார்? ஞானத்தில், வளர்த்தியில், கடவுள் சாயலில், மனிதர் போல். அப்போ பாருங்க, வெவ்வேறு விதமாக அவர் வளர்ச்சி பெற்றார். அப்போ அவர் தான் நமக்கு மாடல். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, யூ மஸ்ட் ஃபாலோ. இந்த காலத்தில் பாருங்க, யாரை பின்பற்றோம்? நல்லா நடிகர், நல்லா பாடுறவங்க, வாட் எவர். பட் கடவுளை பின்பற்றுவது யாரு? ஸோ ஜீசஸ் சேஞ்ச் ஆர்டினரி பீப்புள் டு பி எக்ஸ்ட்ராடினரி. அதான் பைபிள் முழுவதும் அதான் முக்கியமான கதை. சாதாரணவர்களை அழைத்து, உதாரணமாக ஆபிரகாமை அழைத்து, நீ உலகத்துக்கெல்லாம் தந்தை, உன் மூலமாக உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, through you the whole world going to be blessed. So you mustn't think yourself as, oh, I'm ordinary, ஒரு சின்ன இடத்துல இருந்து வரேன். But God has a potential to make us special. ஏன்னா நம்முடைய கடவுள் நம்மளை சாதாரணமாக படைக்கவில்லை. we are special children. இப்போ பாருங்க, சாதாரண நம்மளை பார்த்து யாரோட சொல்லுவாங்க, இவன் இன்னாரோட புத்திரனா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்னாரோட பையன், ஆர்டினரி. பட் சப்போஸிங் ராயல் ஃபேமிலி, என்ன சொல்லுவாங்க? இவர் ராயல் பிரின்ஸ், புத்திரன். புத்ராஜா எப்படி பேர் வந்துச்சு சொல்லுங்க? புத்ராஜா, துங்கா அப்துல் ரஹ்மான், இவர் புத்ரா. அப்போ நம்மளாம் நான் கம்போங் ஜெயாவா? we also putran, but God's children. பாருங்க, we never think low, நம்மள குறைவாக நினைக்க கூடாது. because God has created special one. but whether we live as special, there's another question. so God's purpose to unite God with man. அப்ப என்ன சொல்றாரு? கடவுளையும் நம்மையும் இணைக்க இயேசு வந்தார். அப்போ இயேசு சொன்னார், follow me, என்னை பின்பற்றுங்க. பவுல் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை நீ பின்பற்று. as I follow Christ. இப்ப யாரையாவது நீங்க பார்த்து சொல்ல முடியுமா, ஏய் you follow me la, I am a good example சொல்ல முடியுமா? வாயை மூடிட்டு சும்மா இருப்பாங்க எப்போதும். என்னதை மூடிக்கிட்டு? கப் சிப், பேச்சு வராத. they dare not tell follow my example. ஒரு தகப்பனார் பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியுமா? எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு, சிறு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா பீடி குடிப்பார். நல்ல வேளை சுருட்டு குடிக்கல, பீடி. அப்போ அவர் சொல்லுவார், ரொம்ப வெரி கிளவர் மேன், டேக் நீ குடிக்கக்கூடாது, நான் தான் குடிக்கணும். பார்த்தேன், அது என்ன அது வேற மாதிரி இருக்கு. நானும் குடித்தேன் பீடியை. ஒரே அடி, பீடி உள்ளே போயிடுச்சு. அன்னிலேருந்து பீடியை தொடலை. ஆனால் காலேஜில் ஐ கோட் பிடி, பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி டிகிரி வாங்கினேன். பாருங்க, பெற்றோர் செய்ய முடியாததை பிள்ளைங்க செய்ய. பட் சம்டைம்ஸ் பாருங்க, our parents may not be good example, but Jesus good example. All are to be changed from introvertedness to blessing. இப்போ பாருங்க, சில சமயத்தில் we are சுயநலம். சுயநலம் என்ன தருமா? சிண்ட்ரியான் பெர்ஹார்ட், என் வீடு,
என் மனைவி, என்னோட எலி, என்னோட பூனை, என்னோட பிசாசு எல்லாம் என்னை பற்றி தான். மற்றவங்கள பற்றி நினைக்கிறது இல்லை. மை ஹவுஸ், மை ஹோம் எல்லாம் மை 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 மை. இங்கிலீஷில் பொதுவாக யூ கேனாட் ஸ்டார்ட் எ சென்டென்ஸ் பை ஐ அண்ட் சிம்சன். யூ கேனாட் ஸ்டார்ட். எப்படி சொல்லணும்? பிரதர் சிம்சன் அண்ட் ஐ. எப்படி கதை? இப்போ வேற மாதிரி இங்கிலீஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்கிலீஷ் ஐ அண்ட் ஹிம், முதல்ல ஐ. அப்போது ஒரு கேபினெட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சான். நஜீப் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாராம். இப்போ நம்ம நஜீப் ஒரு மீட்டிங். அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க நான் சொன்னேன். மீட்டிங் அது என்ன கூப்பிட்ட பிரதமர் கூட சொல்கிறாரு, எப்படி நான் பரலோகத்துக்கு போகிறது? ஹவு கேன் ஐ கோ டு ஹெவன்? பெரிதா மச்சமான ஜலான். அப்போ ஒரு மந்திரி சொன்னா, நான் வெரி கிளவர் சார், ஐ மஸ்ட் கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா. பிரதம மந்திரிக்கு சரியான கோவம். காதெல்லாம் புகை வருதான், மூக்கெல்லாம் புகை வருது. அப்போ இன்னொரு கிட்டே ஹவு டு கோ டு, அவனை சொல்கிறான் ஐ மஸ்ட் கோ அப்படின்னா, இந்த ஐ கேபிட்டல் ஐ இருக்க, தட் மஸ்ட் கோ. எப்போதும் ஐ தானே நமக்கு ட்ரபிள். ஐ மஸ்ட் ஈட் ஃபர்ஸ்ட், ஐ மஸ்ட் பிளே ஃபர்ஸ்ட், ஐ மஸ்ட் டை ஃபர்ஸ்ட். அப்படியா? அப்படி சொல்ல மாட்டானா? யூ மஸ்ட் டை ஃபர்ஸ்ட் அப்படின்வான். அப்படின்னா ஐ பாருங்க வெரி டேஞ்சரஸ். யூ மஸ்ட் வெரி கேர்ஃபுல். அப்படின்னா we must humble ourselves. Let Christ takes over. No longer I, but Christ lives in me. அப்போ அதுக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாம். அப்போ கடவுள் ஆபிரகாமை கூப்பிட்டு, அவர் ஒரு கிராமத்து உள்ளவர், அநேக ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார். அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ உலகத்தை ஆசீர்வதிக்கப்பட போறாய். You are going to be great and God going to make you a great blessing. உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்க போறாங்க. யாரும் தெரியாதவன். So God bless Abraham and his wife. அவங்க பாருங்க, ஆபிரகாமையும் சாராயையும் அழைத்து, அவருக்கு குழந்தையே இல்லை, பேரன். இங்கிலீஷில் பேரன் என்ற வார்த்தை அது நாட் அ வெரி குட் வேர்ட். அவர்கள் அழைத்து, அவர்கள் மூலமாக அநேக வம்சங்கள் வந்துச்சு. அதன் மூலமாக இஸ்ரவேல் கோத்திரம் வந்துச்சு. God of Isaac, Jacob பாருங்க, அது மூலமாக வந்தது. அப்போ இன்று இஸ்ரவேல் இனம் என்று சொன்னா அது ஜேக்கபிலிருந்து வந்தது. இன்றும் அன்றுமல்ல, அன்றும் இன்றும் இஸ்ரவேல் இனம் ரொம்ப ஒரு வெரி பவர்ஃபுல், குட் மெமரி, கிளவர். நான் இஸ்ரேவேலுக்கு 2-3 தடவை போயிருக்கேன் மீட்டிங்க்கு. அப்போ ஒரு முறை நான் போயிருக்கும் போது இமிக்ரேஷனில் என்னோடய பாஸ்போர்ட் கொடுத்தேன். என்னோடய பாஸ்போர்ட் பார்த்துட்டு அந்த லேடி சொல்கிறா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், ஹவு டு யூ நோ மீ? இட் இஸ் ரிட்டன் இன் யுவர் பாஸ்போர்ட் 10th March அப்படின்னு. ஹவு ஷார்ப் பாருங்க. தே ஆர் வெரி வெரி ஷார்ப். காட்ஸ் பீப்புள் மஸ்ட் பி வெரி வெரி ஷார்ப். நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்றால், பிகாஸ் நம் மூலம் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். St. James Church is blessed so that he can bless other people. So God is always known as the God of Abraham, Isaac, Jacob. அப்ப நம்மை அழைத்தவர் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார் நம்மளை. God has blessed us already. நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஆபிரகாம் பாருங்கள், யூத மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இன்னும் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் ஃபிகர் பாருங்க. இந்த 3 மார்க்கத்துக்கு ஆபிரகாம் என்றால் முக்கியமானவர். என்றால் அவருக்கு விசுவாசம். இப்போ பாருங்க, நம்ம இருப்போம், இல்லாமல் போயிடுவோம், ஆனால் நம்முடைய விசுவாசம் மறைஞ்சு போகாது. நம்முடைய விசுவாசம் இந்த பிள்ளைகளுக்கு போகணும். It must go to the children. They must become powerful. அவங்க விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அந்த காலத்தில் பாருங்க, இந்த பைபிளில் the Christians were called saints.
பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களை. அந்த காலத்து டிரான்ஸ்லேஷன் பைபிளில் the saints, actually we are saints, you know, because God calls us. அழைத்தவர் நம்மளை பரிசுத்தவான்கள் என்ன, because we are God children. நம்ம சாதாரணவர்கள் அல்ல. அப்போ கடவுள் நம்மளை அழைத்து சொல்றாரு, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அனுப்புகிறேன். இப்போ பரிசுத்த பவுல் பாருங்க, அந்த கலீசியன் புக்கை என்ன சொல்றாரு, என்னை அழைத்தவர் கடவுள், அதிசயமாக அழைத்தார், அதிசயமாக உபயோகப்படுத்துகிறார். அப்போ கடவுள் நம்மை அழைத்து we are model, அவருக்கு நம்ம முன்மாதிரியானவர்களாக வாழ வேண்டும். இப்போ பாருங்க, அநேகர் வாழலாம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் கடவுளுக்கு முன்மாதிரியாக exemplary. So we are called changed and blessed. அழைக்கப்பட்டோம், மாற்றப்பட வேண்டும், then we can be sent. எப்படி சாதாரண ஒரு தண்ணி விசேஷித்தமானவர்களாக எப்படி வர முடியும்? the best wine அப்படின்னு சொல்றான், குடிக்கிறேன்னு சொல்றான். இதுவரை வைன் குடிச்சுன்னு சொல்றான், ஓ we never drank such a wine, குடிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை பாருங்க விசேஷமானதாக இருக்க வேண்டும். இந்த 30 வருஷத்துக்கு முன்னே நான் இங்கிலாந்தில் படிக்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நல்ல, பட் த சர்ச் எல்லாம் பாதுகாத்துச்சு எனக்கு படிப்புக்கு எல்லாம். பட் ஐ பிகேம் வெரி லிட்டில் கில்ட்டி. அப்படின்னா ஐ எம் ஸோ எக்ஸ்பென்சிவ், ஏன்னா ஃபீஸ் இவ்வளோ கொடுக்கணும், தங்கிறதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப. பட் தென் somebody told me, God has blessed you so that you are going to be bless other people. So maybe we are expensive people, but God died for us because we are expensive. கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்போ we are not ordinary people. நமக்காக மரித்தவர் இயேசு, because we are special. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஜிகி ஜிகின்னு போங்க. எப்படி போகிறது? அழுதுகிட்டு போங்க, சிரிச்சுக்கிட்டு போகணும். கேட்பான், ஏன்னா சிரிக்கிற? we are special. God is created to be special. And God can also make special. That's mission. என்னை மாற்றினது போல உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். So we are all, of course, ordinary before, but Almighty God made us change, transform. So nobody should think, oh we are ordinary, tara lakula. No, we are special. எப்போது நினைக்கணும் we are special. இந்த கதை சொல்லி முடிக்கிறேன். இந்த குயின் எலிசபெத் இருக்காங்களே, நம்ம குயின் எலிசபெத் II, அவர்கள் அவரோட சகோதரி மார்கரெட்டும் ஒரு முறை சிறு வயசாக இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்களாம், கேன் வி கோ ஃபார் அ டான்ஸ், அதாவது நாங்கள் டான்ஸ் ஆட போகலாமா? பெற்றோர் சொன்னாங்க, கேன், பட் ரிமெம்பர் யூ ஆர் ராயல் சில்ட்ரன். நீங்கள் போய் டான்ஸ் ஆடுங்க, போயிட்டு வாங்க, பட் மறக்காதீங்க நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. Never forget, we are not ordinary, we are God's children. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சேற்றிலும் செந்தாமரை இருக்கே, உண்மைதானே? சேற்றில் செந்தாமரை. we are all சேற்றில் இருந்திருக்கலாம், but we are all செந்தாமரை. God is a God who changes people. அப்ப நம்முடைய கடவுள் மாற்றும் கடவுள், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? equal Jesus. இயேசுவை பின்பற்றுவோம், அவர் மாற்றுவார். அவரை பின்பற்றாவிட்டால், அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்ம மாற்ற முடியாது. So today, brothers and sisters, ordinary people are changed into extraordinary. சாதாரணவர்கள் விசேஷமானவர்களை மாற்ற வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை அழைத்ததற்காக நன்றி, எங்களை மாற்றினதற்காக நன்றி, எங்களை பரிசுத்தவான்களை மாற்றினதற்காக நன்றி. எங்களை மாற்றினது போல் எங்களுடைய குடும்பத்தை மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.